அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஓரணியில் செயல்பட முடிவு செய்துள்ளன. வெனிசுலாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அந்நாட்டு அதிபர் மதுரோவின் அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவில்லை. மேலும் வெனிசுலா அரசின் அனுமதியோடு வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவு கொக்கைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். ஏற்கனவே வெனிசுலா மீது அமெரிக்கா ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்த நிலையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதியன்று வெனிசுலாவுக்குள் நுழைந்த அமெரிக்க டெல்டா படைகள் அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்தனர். இது உலகளவில் கடும் கண்டனத்தை ஏற்படுத்திய நிலையில் இதனைத் தொடர்ந்து கொலம்பியா, கியூபா ஆகிய நாடுகளுக்கு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வெனிசுலாவிலிருந்து கியூபா அதிக அளவிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்த நிலையில் தற்போது அது பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமீபத்தில் பேசிய டிரம்ப், கச்சா எண்ணெய் தொடர்பாக கியூபா எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்த கியூபாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரோட்ரிக்ஸ் பரில்லா, கியூபா எந்த தலையீடுமின்றி எரிபொருளை இறக்குமதி செய்யும் உரிமையை கொண்டுள்ளது என்றும் வேறொரு நாட்டின் அதிபர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கட்டளையிட முடியாது என்றும் கூறினார். அதேபோல கொலம்பியா, பிரேசில், கியூபா ஆகிய லத்தீன் அமெரிக்க நாடுகள் அமெரிக்காவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த நாடுகள் டிரம்புக்கு எதிராக ஒரே அணியாக செயல்பட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.